ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் வைக்க போகிறேன். என்ன டிஷ்னா இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வைக்க போகிறேன். அதுவும் முட்டைகோஸோட உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும் நண்பா. ஸோ அது எப்படி வைக்கணும்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் கண்டிப்பாக தெரியும். ஸோ அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. ஸோ முட்டைகோஸ் பாருங்கள். முட்டைகோஸ் ஒரு 1/4 கிலோ இருக்கும். ஸோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்டு. ஸோ தக்காளி ஒரு தக்காளி போட்டுங்க, பூண்டு ஓகே நண்பா. ஸோ இங்கே உருளைக்கிழங்கு தோலோட போடுவேன். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை நான் கட் பண்ணிக்கிறேன் சின்ன சின்னதாக. இன்னும் நீங்கள் சட்டி ஏற்றியாச்சு. சட்டி நல்லா சூடாக வச்சு பாருங்கள். ஸோ இப்போ ஒரு 15 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ சன்ஃப்ளவர் இது கார்ன் ஆயில் ஆஃபியா நல்லா திக்காக இருக்கும் அந்த ஆயில். ஒரு 15 ml போட்டுங்க. 15 இல்லை 25 முடிஞ்சு போட்டுங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் வேணும் இருக்கும். ஸோ ஒரு 5 கிராம் எல்லாமே மிக்சிங்காக இருக்குது. இது ஜீரகம், கடுகு, இது அது என்னது கடலப்பருப்பு, ஜீரகம் எல்லாமே மிக்சிங்காக இருக்கணும். ஸோ இதை போட்டுக்கலாம். இதான் பூண்டு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருது. வெங்காயம் 3 வெங்காயம் போட்டுக்கலாம். இது போட்டுக்கலாம். 2 வெங்காயம் 3 வெங்காயம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுங்க. நீங்கள் நான் கருவேப்பிலை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் பேனதுக்கப்புறம் முட்டைகோஸ் போட்டுக்கலாம். அது வந்துட்டு முட்டைகோஸ் உள்ள போட்டுக்கலாம். நல்லா இதாக இருக்குது. பச்சை மிளகா போட்டாச்சு. பச்சை மிளகா வர மிளகா நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஸோ முட்டைகோஸ் கழுவியாச்சு. தண்ணியில் போட்டுக்கலாம். ஸோ அப்படியே பிரிஞ்சு போட்டுருந்தோம். இது இப்போ இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் அழகாக இருக்கும். நல்லாயிருக்கும். சீக்கிரம் வந்துடும். வரணும்பா. ஸோ இது கட் பண்ணிடுச்சு. ஸோ இதோட போட்டுறேன். கையில் எடுத்து போட்டுருங்க. அந்த ஏன்னா தண்ணி இருக்கும். அதை அந்த சைடில் இது போட்டுருங்க. அதை போட்டு ஈஸியாக இருக்கும். அப்படியே போட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் உள்ளே விழுந்துடும். சாப்பிட்றது நல்லா இருக்காது. அப்புறம் அதுதான் தண்ணியாக போட்டுருங்க. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயோட கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயோட. கொஞ்சம் முட்டை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதையும் வந்து ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேர்த்து உப்பு போட்டுருவோம். அப்படியே உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் கொஞ்சம் வெந்துடும். ஸோ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடுறோம். போட்டிங்கன்னா மிக்சிங் ஆகிடும். ஸோ அதில் நம்ம வாங்கி அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டுங்க. ஆனால் அதில் மஞ்சத்தூள் போடுறோம். இப்போ பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட மறந்துட்டேன். ஸோ இது பெப்பர் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கரெக்ட் கிடக்கும். ஸோ எண்ணெயோடு தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம். ஸோ மஞ்சள் தூள் போட்டுங்க. ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா இந்த மஞ்சள் ஆயிரும் சாப்பிடும்போது.
அப்படியே சிம்மில் வச்சு விட்டுக்கலாம். நல்லா வெந்துடும். இப்போ லைட்டாக மூடி போட்டாலும் மூடி போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதாகிடுச்சு. ஸோ ஸ்லோவிலே வச்சேன், அருமையாக இருக்கும். அப்படியே கட்டிடலாம் தான். சூப்பராகுது. வெறும் மஞ்சத்தூள் மட்டும் தான் போட்டுக்கலாம். லைட்டாக வேணும்னா மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்காக. ஸோ மஞ்சத்தூள் லைட்டாக ஒரு 3 கிராம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் காரத்துக்கு வந்தவங்கள போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு பேஸ்ட் லிமில் வச்சு விட்டுருங்க, சூப்பராகும். சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி. ஸோ ஒரு 5 நிமிஷம் மட்டும் மசாலா போட்டேன், மிளகாப்பொடி. ஸோ அது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸோ ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கிறோம். ஸோ ரெடி ஆயிரும். ஸ்லிம்மில் வச்சுருக்கலாம். சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ லைட்டாக அப்படியே கொஞ்சம் கிரேவி மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ இது சாப்பிட்டு பாரு, நான் டேஸ்ட் பண்ணேன். அப்படி ஒரு 5 நிமிஷம் போதும், ஸ்லிம்மில் வச்சிடலாம். ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ ஆஃப் பண்ணியாச்சு, மூடி வச்சுருங்க தான். சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூடாக நல்லா ஆவி பறக்கிற மாதிரி ரைஸு பறிச்சாச்சு. இந்த ரைஸோடு தான் அந்த சாதம் வச்சு சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் வரேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பாருங்கள், மூடி போட்டு மூடிடலாம். சாலட் இருக்குது, இந்த சாலட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் பண்ண அந்த அதிரடியான ஸோ உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸோட இந்த இது வச்சுருக்குறேன். ஸோ பாருங்கள், இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. நல்லா சூடாக இருக்குது. பாருங்கப்பா. ஸோ முட்டைக்கோஸ் மட்டும் நான் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். முட்டைக்கோஸும் உருளைக்கிழங்கும் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். சும்மா ஒரு 15 மினிட்ஸ் தான், கட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆச்சு. அருமையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் தூக்கலாகவும் சூப்பராக பண்ணுப்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அது நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஸோ ரைஸு கொஞ்சம் சூடாக இருக்குது. ரைஸில் வச்சு சாப்பிட்டு பார்க்குறோம். உங்களுக்கு யாருங்க ஆவி பண்ணப்பட்டு சூப்பராக இருக்கும்பா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கணும்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.